வெல்கம் டு அதிரன்ஸ் ஹோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதிரன்ஸ் ஹோம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒரு கிறிஸ்பி பிரெட் சாக்லேட் பால்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பிரெட், சாக்லேட், பிரெட் க்ரம்ஸ் இது 3 இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரெட்டை எடுத்து தண்ணியில் டிப் பண்ணி அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டரெல்லாம் ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெட்டை தண்ணியில் டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ப்ரெட்டோட 4 சைடையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை இன்னொரு கைக்கு மாற்றாமல் அதே கையிலேயே வச்சு இருக்கிற எல்லா வாட்டரையும் ரிமூவ் பண்ணணும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ப்ரெட் தேவையோ அத்தனை ப்ரெட்டையும் தண்ணியில் டிப் பண்ணி அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சாக்லேட்ஸை எடுத்து ப்ரெட்டோட சென்டரில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாக்லேட்ஸை உடைச்சும் யூஸ் பண்ணலாம், இல்லை சாக்லேட்ஸை பவுடர் பண்ணி அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறப்ப எந்த கேப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கேப் வந்ததுன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரெட்டில் விரிசல் இருந்ததுன்னா ஃப்ரை பண்ணுறப்ப அதில் சாக்லேட் மெல்ட் ஆகி லீக் ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும். அடுத்து இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு எல்லா சைடும் ஈவனாக பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி பரட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி உங்ககிட்ட எத்தனை பீசஸ் இருக்கோ அதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட 3 பீசஸ் இருக்கனால 3 பீசஸையும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேனை அடுப்பில் வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றி அதை நல்லா ஹீட் பண்ணணும். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச பாலை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுக்கிற வரைக்கும் ஃப்ளேமை மீடியமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பால் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை பால்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை பால்ஸையும் கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம மொறு கிறிஸ்பியான பிரெட் சாக்லேட் பால்ஸ் ரெடி.